ஹாய், இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் வெல்கம் டு ஹேங் ஓவர் அகெயின். நம்ம இத்தனை நாள் வீடியோ போடாததுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எனக்கு கமிட்மெண்ட் அதிகமாகிடுச்சு. அதனால் வேலைகள் அதிகமாகிடுச்சுன்னு நானும் போயிட்டேன். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு நம்ம பைக் அப்கிரேட், அதுக்கப்புறம் கேமரா அப்கிரேட் அந்த மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம கோவா போனதில் நம்ம கோப்ரோவோட பேட்ரி ஒன்று பொசுங்கிருச்சு. ஒன்றுமே பண்ண முடியாது, எல்லாமே ஆயிடுச்சு. அதனால் அடுத்து பேட்ரிக்கு என்ன பண்ணணும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா, நியூ இயர் ட்ரிப். நம்ம ஜிம்மில் இருந்து இன்றைக்கி ஒரு சின்ன 1 டே ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். அங்கே தான் இன்றைக்கி போக போகிறோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன், நீங்களே இந்த ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜிம்மிலேருந்து 1 டே ட்ரிப் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் நைட்டு ஒரு சின்ன பார்ட்டி, அதுவும் எங்கேன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த வீடியோ நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். சப்போர்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுக்குங்க. அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நானும் நிறைய வீடியோ போடணுன்னு தான் எதிர்பார்க்குறேன். பட் ஆனால் ஒர்க் அதிகமாக இருக்கங்காட்டிக்கு போட முடியல. இன்னுமே அதிகமான வீடியோஸ் வரும், கண்டிப்பாக வரும். ஹாய் கைஸ், நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜிம்முக்கு போனோம். ஜிம்மில் இருந்து நானு, மாஸ்டர், அப்புறம் இன்னும் 2-3 பேர் எல்லாரும் சேர்ந்து தான் இன்னைக்கான ட்ரிப்புக்கு போக போகிறோம். போன வீடியோவில் நான் இந்த ரோடு ஃபுல்லாக டேமேஜ், சுத்தமாக சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன். அது எனக்கு பிரச்சனை வரும்னு பார்த்தா நல்லதாக அமைஞ்சிருச்சு. ரோடு போட்டாங்க கைஸ், ஒரு 1 வீக் கூட இருக்காது ரோடு போட்டாங்க. இங்கிருந்து ஜிம்முக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு பைக்கை நிப்பாட்டிட்டு அங்கிருந்து காரில் போகிறது தான் ஆக்சுவல் பிளான். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இதில் பார்த்தீங்கன்னா மோட்டோ மேக்கிங் பைக் ஓட்டும் போது என்னோட வயர்லெஸ் மைக் டெஸ்ட் பண்றேன். விண்டு எப்படி கம்மியாகுதுன்றத இந்த வீடியோ பாக்குறவங்க நீங்க சொல்லுங்க. அண்ட் இந்த ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நானே இந்த வீடியோ பார்த்தாதான் தெரியும். பட் எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியல. ஏன்னா பைக் ஓட்டும் போது விண்டு நல்லா வீசுது. இந்த மைக்குள்ள இந்த வயர்லெஸ் மைக்கை செட் பண்ணிருக்கேன். அண்ட் இந்த வயர்லெஸ் மைக்கு வேற ஏதாவது மைக் நீங்க யூஸ் பண்ணணும்னா கோப்ரோவோட மீடியா மோட் உங்கள்கிட்ட இருக்கணும். மீடியா மோட் இல்லைன்னா இந்த டைப் சி கன்வெர்டர் உங்ககிட்ட இருக்கணும். கோப்ரோ பாத்தீங்கன்னா அதர் பிராண்டோட இந்த கன்வெர்டர் யூஸ் பண்ணவே விட மாட்டேங்கிறாங்க. ஆப்பிள் மாதிரி அவங்களோட ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணணும்னு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் கோப்ரோ பண்ணாங்கன்னா ரொம்ப கஷ்டம். அவங்களோட ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணணும். கார்கார ரொம்ப ஏறி வரோம். யார் மேல மிஸ்டேக்ன்றது நீங்க சொல்லுங்க. என்னோட மிஸ்டேக் தான் இந்த ரோட்ல வேற மேல வந்துட்டு இருக்கேன். தேவையில்லாத வேலை. அண்ட் இந்த மாதிரி பைக்ல எங்க டூர் போறதா இருந்தாலும் நாங்க கார்ல தான் போறோம். ஆனா பைக் ஓட்டுறவங்க ஹெல்மெட் இல்லாம பைக்கை எடுக்காதீங்க. பைக் ஓட்டும் போது கண்டிப்பா ஹெல்மெட் போடுங்க. ரொம்ப பாதுகாப்பா வண்டி ஓட்டுங்க, சேஃபா வண்டி ஓட்டுங்க, அண்ட் ஸ்லோவா வண்டி ஓட்டுங்க. யாருமே ஸ்பீடா வண்டி ஓட்ட வேண்டாம். மேக்ஸிமம் லிமிட்டே 50 தான். நம்ம திருப்பூர்ல 50ங்கிறது மேக்ஸிமம் லிமிட் தான். அந்த மெயின்டைன் பண்ணிக்கணும். நான் பாருங்க 50 அந்த ரேஞ்ச் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு மேல எப்பவுமே போக மாட்டேன் திருப்பூருக்குள்ள. மேக்ஸிமம் திருப்பூருக்குள்ள ஓட்டுறதுன்னா 60. நம்ம ஜிம்ல வந்து சேர்ந்துட்டோம். இன்னும் நம்ம கூட வர்றவங்க யாரும் வந்த மாதிரி தெரியலையே. மேல போய் பார்த்தாதான் தெரியும். நம்ம ஜிம்ல இருந்து இப்ப கிளம்பிட்டோம். நேரா ஃபர்ஸ்ட் கறிக்கடைக்கு போனோம். கறிக்கடைக்கு போயிட்டு சிக்கன் சுத்தம் பண்ணோம். எடுத்த ஒரு கோழியை சுத்தம் பண்ணிட்டு அப்புறம் தான் போறோம். அதுக்கப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கார்ல போறதுதான் பிளானா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி கார் வரல, பைக்லயே போய்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா என்ன பிளான் தெரியல. பைக்கும் இல்ல, ஒரு பைக் 2 பைக் தான் இருக்கு. 6 பேர் போனோம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எலும்பெடுத்துக்கிறா இளந்தாரி புள்ள சும்மா நக்கி கீழே ஓடுகிட்டு விடிஞ்சு எந்திரிச்சு நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வெடக்கோழி அடிச்சு மிதக்க நல்லெண்ணெயை ஊத்தி சுட ஒரு சட்டி குழம்ப குடிச்சிட்டு தூக்கம் போட்டு எந்திரிச்சோம்னா எவனோட தூக்கி போட்டு மிதிக்கணும் இருக்கேன். அதான்டா இளந்தாரி பிள்ளைங்க. ஒரு வழியா நம்ம கறிக்கடையில கறியை சுத்தம் பண்ணிட்டு வண்டி எடுத்தாச்சு. பெட்ரோல் அடிக்கணும், வேற வழியில பெட்ரோல் அடிக்கணும், வெங்காயம் தக்காளி அதுக்கு சமையல் பொருள் அது எல்லாமே வாங்கணும். தம்பி எவ்வளவு தூரம் போயிருக்கிறாங்க அவங்க? போயிட்டாங்களா? ஐயோ, சரி வா போவோம். நம்ம 4 பேர் பிளான் பண்ணி இப்ப 6 பேர் ஆகி கார்ல போலான்னு பிளான் பண்ணி காரும் கேன்சல் ஆகி
இப்ப கடைசியில பைக்ல போய்கிட்டு இருக்கோம். நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. பெட்ரோல் இருந்த முன்னாடி 300 ரூபாய்க்கு போயிடும் தம்பி. 300 ரூபாய்க்கு சேர்த்து போயிடலாம். பெட்ரோல் போட்டுக்க அந்த அளவுக்கு நடக்க விட மாட்டேன். என் வண்டி என்ன எங்கேயுமே கால வரணும் இல்லை. பெட்ரோல் ஐஓபி பேங்க் இருக்கு. ஐஓபி பேங்க்ன்ற மாதிரி இந்தியன் ஆயில் இருக்கு. சாரி, பாரத் பெட்ரோலியம் பங்க். பாரத் பெட்ரோலியம் பங்க். கண்ணு குளிச்சு எதை சொல்ற போனா மணி எத்தனை மணி 10 ஆயிடுச்சுன்னா நிறைய எல்லா காலேஜும் போயிருப்பாங்க. போயிட்டு போட்டு தம்பி. யாரு பெட்ரோல் பங்க்ல பாட்டை பாருங்க. தலைவருக்கு பாட்டு தான் இங்க. கெட்டியமா புடிச்சுக்க. அவங்க பிடிக்க போறோம். இதை யாரும் வீட்டுல ட்ரை பண்ணாதீங்க. வீட்டுல யாருமே ட்ரை பண்ணாதீங்க. என்ன காரணம் ஓட்ட கடி பாப்போம். வெல்ஃபேர்ரா, வெல்ஃபேர் வெல்ஃபேர் சாமியா சொகுசா இருக்கானே. வேற லெவல் கோடி ரூபாய் வரும். ஆமா, சொகுசுதான் இருக்காது. நம்ம எல்லாம் எத்தனை பேர் வாங்குறது மிச்சதான் இருக்கணும். இப்ப கொஞ்ச நேரத்துல அதான் எடுக்க போறோம். அப்புறம் ஆல்ரெடி இப்ப போற ட்ரிப்புக்கே பிச்சை எடுத்துதான் வந்துட்டு இருக்கோம். ஏய், இதுக்குத்தான் நீ டூர் வருவாடா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அஃபென்ஸ். இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, தவறு. ஏதோ அந்த யாரையுமே பாக்கடா, வண்டி ஓடிட்டு இருக்கா. அவங்களுக்கு போன் பண்ணி பெருமளவில் நேரா போனாங்களா எப்படி போனாங்கன்னு கேளு. சூப்பர். ரூட்டே தெரியலையா? தெரியும், நேரா போய் போனோம். அவங்க மலைப்பாளையம் போனாங்கன்னா அந்த உள்ள இந்த பக்கம் போயிருப்பாங்க. கேட்டுக்க ரூட்டு. சத்தியமாசுக்கு தான் அடிக்கணும். முகேஷுக்கு போனடி. முகேஷ் பிஸி. கோகுல் கோகுல் நம்பர் என்கிட்ட இல்ல. ஐயோ எதுக்குடா. இந்தா கோகுல் சீல்டு ஜிம் இருக்கும் பாரு. பூந்து போயிட்டு இருக்காங்களாமா. அது இந்த ரூட்டு தான் போய்க்கலாம். இந்த ரோட்டை பத்தி எனக்கு தெரியல. யாரு எங்க வருவாங்கன்னு எப்படி வருவாங்கன்னு தெரியாது உனக்கு. மேலதான் போகணும். ஸ்பீடு பிரேக்கர் எனக்கு பிரச்சனை இல்ல, உனக்குதான் பிரச்சனை. அது எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியாது, வண்டிக்கு பிரச்சனை. ஸ்பீடு பிரேக்கர் எல்லாம் விட்டு ஏத்தலாம். முன்னாடி போறாங்க பாரு. ஏதோ ஏதோ பாரு, நீ அந்த பிள்ளைய பார்க்கும்போது அந்த பிள்ளை நீ பார்த்து சிரிச்சிருச்சு. மானத்தை வாங்காதீங்கடா. எதுக்குடா டூர் வரீங்க? சரி, அதுவும் கரெக்ட் தான். நம்ம ஷோரூம்னு போயிட்டோம்னா வாங்கணுங்கிற அவசியம் இல்ல, பார்த்தா மட்டும் போதும்ல. சைட் அடிக்கிறது என்ன குத்தம், தப்பு இல்ல. ஆனா அது இல்லடா தம்பி, அந்த பொண்ணுங்களை அடிக்கலாம். நீங்க ஆயாவா பாக்குறீங்க. நான் ஆயாவெல்லாம் பாக்கடா. நான் பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவரு அவரு நம்மளாவது பரவாயில்ல, நீயாவது பரவாயில்ல, ஒரு பொண்ணை பாக்குறேன், நானாவது பரவாயில்ல, ஒரு ஆன்டியை பாக்குறேன். நீ சொல்றாரு அவரு பசங்களை பாத்துக்கிட்டு இருக்காரு. அவரு என்ன கதை? அவரு பேரு கோகுல்னா. கோகுல்னா கேட்கல. கோகுல்னா ஸ்மைல் ஸ்மைல். முகேஷ், முகேஷ் ஸ்மைல்.
அவரு சும்மா தமிழ் பேச போசடி பண்ண அப்புறம் அங்க உட்காரு மைக்கு எனக்கு உள்ள இருக்கு, இவனுக்கு சட்டையில இருக்கு. ஏய் சும்மா ஆயா சொல்லாரா, யாரையுமே பாக்கலடா. பெட்ரோல் அடிக்கலையா? அடிச்ச மாஸ்டர். ஓகே, அந்த சைடு நில்லுங்க. வாங்க வாங்க, ரேஞ்ச் கிடைக்காத அப்புறம். ரேஞ்ச் கிடைக்காதா? ரேஞ்ச் கிடைக்காது, கிடைக்காதுன்ட்டு ஏய் மாஸ்டர் கூடயே வேணும்டா. பெட்ரோல் அடிக்க போயிட்டாரா? ஒரு மைக்க கொடுத்துட்டு அந்த மாதிரி பேசுறாரு. எத்தனை பீப் போறணும்னு தெரியல. நம்ம போறது பேசுறத பாத்தீங்கன்னா பெரிய மாதிரி பேசுறேன்னு நினைப்பீங்க. ஆக்சுவலா நானும் தான் ஹெல்மெட் போடாம தான் போயிட்டு இருக்கேன். ஏதாவது மானத்தை வாங்குறது அங்கிருந்து நான் பேசல, வார்த்தை பேசல. இல்ல நீங்க பேசுங்க, பீப் போட்டுறா எத்தனை பேசினாரு. இல்ல இல்ல ஸ்பீட் பிரேக் ஃப்ரெண்ட்ஸ், மெதுவாப்பாங்க. வேகத்தடைங்கிறத வந்து வேகத்தை நம்ம தடை பண்றதுக்கு தான் வேகத்தடைன்னு ஒண்ணு போட்டிருக்கு. ஏய் இங்கே ஒரு கருப்பராய் கோயில் இருக்குடா, இங்கே கையை தின்னு போட்டு இங்கே படுத்துடலாம்டா. இங்க நம்ம கூட வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், கூட்டடா கையில காத்து அடிக்கணும்னு சொன்னாங்க. அடுத்த நேரத்துல காத்து மாதிரி போயிட்டாங்க. வந்து இங்க ஒரு ஐயனார் கோயில் இருக்குது, வாழைப்பேட்டம் இருக்குது, இங்கே வேலையை முடிச்சிடலாம். நல்ல இப்ப பெருவரியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். மாஸ்டர் கிட்ட ஒரு மைக் இருக்கு, நம்ம கிட்ட ஒரு மைக் இருக்கு. ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்மெட் போடாம. அவர் வண்டி தான் மெதுவா தான் போகும் அப்படின்னா, இப்ப அவரு தான் முன்னாடி போயிட்டு இருக்கிறாரு, நம்மள பேக்ல போயிட்டு இருக்கோம். மாஸ்டரும் கோகுலும் பேசிக்கிட்டே வராங்க. அவங்க பேசுறது எந்த அளவுக்கு ரெக்கார்ட் ஆகுதுன்னு தெரியல. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த மைக்ல பண்றேன். போலாமா தம்பி? வெங்காயம் மட்டும் இங்க வாங்கிட்டு வந்துடுறேன். ஆனியன் நல்லா இருக்கும் போல தோட்டத்துல. யாராவது இருந்தா கூப்பிடு. வெங்காயம் இருக்குது, சின்ன வெங்காயம் இருக்குது, சின்ன வெங்காயம் வாங்கிக்கலாம். ஓகே ரைட் அண்ணா ப்ளீஸ். ஓகேங்க மாப்பிள. மாப்பிள பாத்தீங்கன்னா நம்மளை வாரத்தை பேசக்கூடாதுன்னு தடவை நீக்கிறாப்ல. பேசலாம். போன வருஷம் நொட்டி போயிடுச்சு தம்பி, இந்த வருஷம் நொட்டி போயிடுச்சு தம்பி, அடுத்த வருஷம் நொட்டி போயிடுச்சு தம்பி. அவ்வளவுதான். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நம்ம அவ்வளவு விண்டு இந்த மீடியா மோடோட மேல ஒரு மைக் இருக்குல்ல தம்பி, இந்த மைக்லயும் சேர்ந்து ஆடியோ ரெக்கார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா விண்ட்ஷீல்டு க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமும் எனக்கு விண்டு சவுண்ட் கேக்குது. இது எனக்கு தெரிஞ்சு இந்த உள்ள இருக்க ஒரு வயர்லெஸ் மைக்கு, மாஸ்டர் கிட்ட ஒரு வயர்லெஸ் மைக் ஒண்ணு, அப்புறம் இந்த மைக்லயும் சேர்ந்து ரெக்கார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கிங் ப்ரமோட்டர் லட்சுமி கார்டன். சரி போவோம், போய் பார்த்துக்கிடுவோம். வில்லேஜ் மாறில இல்ல, வில்லேஜே தான். ஆமா இங்க போன தடவை நான் பைக் எடுத்துட்டு வந்தப்போ பைக்ல 4 பேர், சாரி 6 பைக்ல 12 பேர் வந்தோம். இந்த ரோட்டுக்கு சும்மா போட்டோ எடுக்க வந்தோம். என்கிட்ட ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரா இருக்குல்ல, அது வாங்கின புதுசுல வந்தோம். நல்லா ஃபுல்லா இப்பெல்லாம் வந்து ப்ரௌன் கலர் இருக்கு, அப்ப வந்து ஃபுல்லா கிரீன் தான். எங்க பார்த்தாலும் கிரீன் தான், கிரீனா தான் இருக்கும், இன்னும் டார்க் கிரீனா இருக்கும். அது மாஸ்டர் பாட்டு கீட்டு பாடி விட்டுறானுங்க, காப்பி ரைட் போட்டு விட்டுருவானுங்க. இதுக்கு எதுக்குற காப்பி ரைட்? என்னடா தம்பி இதெல்லாம்? ஏய் வேணாமியா, பாட்டு கீட்டு பாடிடாதீங்க, காப்பி ரைட் அடிச்சானுங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. தக்காளி வாங்கணும், சும்மா வெறும் வெங்காயத்தை வாங்கிட்டு போய் சட்டியில போட்டு வணக்கிறதா? தக்காளி மாஸ்டர், தக்காளி ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி ஓட்டணும்னா தக்காளி ஓட்டா நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். வரமிளகா எவ்வளோங்கக்கா வரமிளகா? அதே மாதிரி நண்பர்களே, கோப்ரோ நீங்க பைக்ல போட்டு ஓட்டிட்டு போனோம்னா இந்த மாதிரி ஒரு சார்ஜரை நீங்க மாட்டி வச்சுக்கோங்க பைக்ல. இந்த மாதிரி சார்ஜர்ல பேட்டரி கோப்ரோல ரிமூவ் பண்ணிட்டு
சார்ஜரை நீங்க டைரக்டா கனெக்ட் பண்ணிட்டு நீங்க மோட்டோ விளாகிங் பண்ணலாம். அந்த மாதிரி தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டரி ஒரு பேட்டரி தான் இருக்கு, 2 பேட்டரி தான் இருக்கு, நீங்க போற இடத்துல தேவைப்படும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மொபைல் ஹோல்டர் சார்ஜர், மொபைல் ஹோல்டர் இல்லைனாலும் பரவாயில்ல, சார்ஜர் மட்டுமாவது இது வச்சு டைரக்டா இந்த வயரை கனெக்ட் பண்ணிட்டு நீங்க ப்ளே பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக் நல்லாவே ஒர்க் ஆகும். அது கேமரா ஏதாவது அஃபெக்ட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பண்ணாது, நல்லா இருக்கும். அடாப்டர் போட்டு வைங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா வீட்லயே போட்டு வைங்க. தயவு செஞ்சு ப்ளீஸ். வரமிளகா தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்குறேன், வேற ஒன்றும் பேசல. நீங்க முருங்கைக்காய் இருங்க, அங்கதான் போயிட்டு இருக்காங்க பூஸ்டம்டா. இதுக்கு மேல வேற லெவல்ல கட்டிட்டு இருக்காங்க. சர்ச் சாரி ஐயோ சர்ச்சு. பனங்கிழங்குடா, பனங்கிழங்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸ்கூல் லீவ் இல்ல, ஏய் ஸ்கூல் பிள்ளை எல்லாம் பாத்துட்டு இருக்கியா நீ? போக்சோ சட்டத்துல உள்ள போய் விடாத. போக்சோ சட்டத்துல மாட்டு தெரியுமா? போக்சோ என்னன்னு தெரியுமா? போக்சோ என்னன்னு தெரியுமா? ஒரு படி விடுறது. போக்சோ சட்டம் எல்லாம் போட்டாங்க, ஜெயிலே கிடையாது. நீ போக்சோ மாட்டினாலும் பரவாயில்ல, கூட இருக்க இங்கிலீஷ் சேர்த்து மாட்டி போட்டு பக்காவா போட்டு வந்து ரீல்ஸ் கிளிக் எடுத்துட்டு தம்பி போற இடமே தோட்டம் மாதிரி கிராமம் மாதிரி தான் இருக்கும்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்திருக்கு. அப்புறம் என்ன? ஆமா, அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி. ஆமாண்டா, இப்ப நானே நிறைய பேர்த்து கவனிக்கிறேன். இங்க இல்ல, நம்ம அந்த இல்ல ஸ்கூல் பசங்களே இப்ப வந்து நிறைய பேர் அப்படிதான் பண்ணிட்டு தெரியுறாங்க. நான் நேரா பாக்குறேன்டா. இல்ல நான் வளர்ந்தது அந்த பக்கம் ஏரியாங்கிறனால நான் அந்த பக்கம் ஏரியா சொல்றேன். இப்பவுமே நான் கம்பெனிக்கு, எங்க அப்பா கம்பெனிக்கு வேலைக்கு போகும்போதெல்லாம் நான் அந்த ஏரியா தானே ஃபுல்லா. அந்த ஏரியாலாம் பாத்தீங்கன்னா ஈவினிங் டைம் ஆச்சுன்னா பசங்க எல்லாம் ஃபுல்லா அந்த மாதிரி தான் பண்றானுங்க. வந்தாச்சுப்பா. இந்த ரூட் எனக்கு தெரியும். ஒரு டைம் இங்கதான் கொண்டு வந்து இறக்கிட்டு போயிட்டாங்க. இவங்க என்ன இங்க நிக்கிறாங்க? என்னென்ன வாங்குறீங்க? வாங்க வாங்க வாங்க.